எல்லா யூடியூபர்ஸையும் புடிச்சு கொண்டு வந்து படத்துல வச்ச மாதிரி அந்த ஃபாதர் கேரக்டர் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டா இருந்தாங்களா, சோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பரா இருந்தது. அது ஈஸியா வந்துட்டு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே அந்த காமெடின்றது புஷ் பண்ணாம ஃப்ளோல இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. யதார்த்தமா தான் இருந்தது எல்லாம். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பாக்குறச்ச அப்படிதான் எனக்குமே தோணுச்சு. ஏன்னா எல்லா மூவிஸுமே லைக் காலேஜ் மூவிஸ் டான் அந்த மாதிரி கனெக்ட் ஆகுதோ அப்படின்னு. ஈவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த காலேஜ் சீன்ஸ் காமிக்கும் போது இந்த படம் அந்த படத்தை ரிமைண்ட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நானுமே 2K கிட்ஸ்க்கு தான் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் மூவி பாக்குறப்போ எமோஷனலா செகண்ட் ஹாஃப் நல்லாவே நம்மளுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகுது. கண்டிப்பா தேவைப்படுறாங்க. செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்திருக்காங்க. மிஸ்கின் சார் அவர் வர சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து என்ன பண்ண போறாரு அந்த மாதிரி தான் இருந்தது. டைரக்ஷன்ல நடிக்கிறது நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. சின்ன சின்ன எமோஷன்ஸ கூட நல்லாவே நம்மளுக்கு கன்வே பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவியை விட செகண்ட் மூவில நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஏன்னா வந்து மிஸ்கின் சார் வர்றது இன்னுமே நல்லா பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலாவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் மிஸ்கின் சார் வர்றது இன்னுமே நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்ததுங்க. அவரோட ரோல்ல கரெக்டா இருந்தது. அவங்களோட ரோல் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் மூவி தான் இது. கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நானுமே 2K கிட்ஸ்க்கு தான் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் மூவி பாக்குறப்போ எமோஷனலா செகண்ட் ஹாஃப் நல்லாவே நம்மளுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகுது. ஸோ மூவி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா இருந்தது. பிரதீப் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் மூவியை விட செகண்ட் மூவில நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 2 படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து அவருக்கானது மட்டும் தான் இருக்கும். இன்னொருத்தரோட டைரக்ஷன்ல நடிக்கிறது நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. சின்ன சின்ன எமோஷன்ஸ கூட நல்லாவே நம்மளுக்கு கன்வே பண்ணிருக்காரு. படம் ட்ரெய்லர் வரும்போது இது ஆல்ரெடி பார்த்த கதை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன்லயே தான் வந்திருப்பாங்க. இந்த கதை எப்படி இருக்கு? இல்ல நானுமே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பாக்குறச்ச அப்படிதான் எனக்குமே தோணுச்சு. ஏன்னா எல்லா மூவிஸுமே லைக் காலேஜ் மூவிஸ் டான் அந்த மாதிரி கனெக்ட் ஆகுதோ அப்படின்னு. ஈவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த காலேஜ் சீன்ஸ் காமிக்கும் போது இந்த படம் அந்த படத்தை ரிமைண்ட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனா ஓவராலா மூவி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்திருக்காங்க. மத்த பேர் பிரதீப்பை தாண்டி யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? மிஸ்கின் சார் அவர் வர சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து என்ன பண்ண போறாரு அந்த மாதிரி தான் இருந்தது. ஓவராலா மூவி நல்லா இருந்தது. அண்ட் அந்த ஃபாதர் கேரக்டர் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டா இருந்தாங்களா, சோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நல்லா பண்ணிருந்தாங்க. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் நல்லா இருந்தது. சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. 2 ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. 2 ஆக்டர்ஸ் தேவைப்படுறாங்க இந்த படத்துக்கு. கண்டிப்பா தேவைப்படுறாங்க. சரி, ஓகே. இன்னொரு ஃபைனல் क्वेश्चन. விஜய் சித்து அர்ஷத் கானோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. அது ஈஸியா வந்துட்டு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே அந்த காமெடின்றது புஷ் பண்ணாம ஃப்ளோல இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. யதார்த்தமா தான் இருந்தது எல்லாமே. எல்லா யூடியூபர்ஸையும் புடிச்சு கொண்டு வந்து படத்துல வச்ச மாதிரி தான். ஆமா. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் 9 out of 10 கொடுப்பேன். Thank you, ma'am.